திருச்சியிலிருந்து தாவேக தலைவர் விஜய் தனது தேர்தல் பரப்புரையை நாளை தொடங்கவிருக்கிறார். இதற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்து அங்கிருந்து செய்தியாளர் ரகுவரன் விவரங்களை தரவிருக்கிறார். ரகுவரன், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? போக்குவரத்து மாற்றம் எதுவும் செய்யப்பட்டிருக்கா? தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் அரசியல் பிரச்சாரமானது இந்த இடத்திலிருந்து தான் தொடங்க இருக்கிறது. நம்ம திருச்சியினுடைய டோல்கேட் பகுதியில தான் இருக்கிறோம். தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த டோல்கேட் பகுதியிலிருந்து தான் மக்களை சந்திக்க இருக்கிறார். இந்த பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டர் வரை பயணம் மேற்கொண்டு மரக்கடை பகுதியில அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த பகுதியிலிருந்து பாத்தீங்கன்னா மக்களை சந்திக்கும் வாகனத்துல மக்களை சந்திச்சுக்கிட்டே போறதுக்கான அனுமதியை போலீசார் கொடுத்திருக்கிறாங்க. 20க்கும் மேற்பட்ட அனுமதிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பேனர் வைக்கிறதுக்கு போன்றவைக்கான அனுமதியும் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா செண்டை மேளங்கள் மற்றும் குதிரை வைத்து அவரை வரவேற்பது போன்ற ஏற்பாடுகள்லாம் கட்சியினர் செய்திருக்கிறாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா தாவேகாவினுடைய முதல் அரசியல் பிரச்சாரம் இங்கு தொடங்கப்படுறதுனால பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. குறிப்பாக விஜய் அவர்கள் சரியாக 10 மணிக்கு திருச்சிராப்பள்ளி வருகிறார். 10:30 மணிக்கு இந்த டோல்கேட் பகுதியிலிருந்து அவர் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். சரியாக 1 மணி நேரம், ஏன்னா பயண தூரம் ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் தான். அதை 1 மணி நேரத்தில் அவர் ரீச் பண்ணுவார் அந்த மரக்கடை பகுதி அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால மரக்கடை பகுதியில் 11 மணி 11:30 மணி போல அவருடைய பேச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தாவேகா சார்பாக போலீசாரிடம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா 15 முதல் 20 நிமிடங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சை முடிச்சுக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட இந்த முன்னேற்பாடு, அதாவது கட்டுப்பாடுகளை போலீசார் கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கணும், தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தி வைக்கணும், ஆம்புலன்ஸ்கள் செல்வதற்கான தன்னார்வலர்கள் நிக்கணும். அவருடன் 5 வாகனங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் 5 வாகனங்கள் தான் வருது. 5 வாகனங்களும் வேன் வடிவில் தான் இருக்கும். வேற கட்சிக்காரங்க யாரும் எங்க பின்னாடி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில் இருந்து தான் விஜய் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த பணிகள் இன்று மாலையிலிருந்து அதற்கான பணிகள்லாம் தொடங்க இருக்கிறாங்க கட்சிக்காரங்க. ஏன்னா பிளக்ஸ் போர்ட்லாம் வைக்கணும்னா இந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுடைய அனுமதி வேணும். எந்தெந்த பிளக்ஸ் போர்டு எங்கெங்க வைக்க போறாங்கன்ற அனுமதி கடிதங்கள் எல்லாம் பெற்ற பிறகு தற்போது அந்த பணிகள் எல்லாம் தொடங்க இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.